வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளை சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி மாற்று மத சகோதர சகோதரிக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வட்டிக்கு வாங்குபவன், கொடுப்பவன், அதன் கணக்கை எழுதுபவன் அனைவரும் பாவத்தின் பங்குதாரர் என மாநில செயலாளர் அல்-அமீன் தெரிவித்தார். சென்னை அடுத்த திரிசூலத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளை சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கான பல்வேறு கேள்விகளுக்கு நேரடி பதில்களை அளிக்கிறார் மாநில செயலாளர் சகோதரர் அல்-அமீன். நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களாக உள்ள பாய் என்று அழைக்கப்படும் சிலர் பில்லி சூனியம் வைப்பவர்கள் கூறுகிறார்களே என்ற கேள்வி, இவை அனைத்தும் பொய்யான ஒன்று, பேய், ஆவி என்ற ஒன்றும் கிடையாது, மற்றவர்களின் பயத்தை பயன்படுத்தி பிழைப்பு நடத்துகிறார்கள் எனவும், இரவு நேரங்களில் வரும் ரசாயன மாற்றம், ஆக்சிஜன் குறைபாடு போன்றவற்றால் மன அமைதி குறைபாடு ஏற்படுமே தவிர பேய் பிசாசு எதுவும் கிடையாது எனவும், இது போன்ற தவறான கருத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எனவும், வட்டிக்கு வாங்குபவன், கொடுப்பவன், அதன் கணக்கை எழுதுபவன் அனைவரும் பாவத்தின் பங்குதாரர்கள் என பொதுமக்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அல்-அமீன் பேசுகையில், இந்தியாவில் நீர் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வேளையில் வந்தே மாதரம் அவமதிப்பு நேரத்தில் 3 ஆண்டு சிறை தண்டனை என்ற சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறது. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என பிரித்து தங்களுடைய ஆட்சியை நடத்தலாம் என்ற நிலையை உருவாக்குகிறது என தெரிவித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நங்கநல்லூர் கிளையின் சார்பாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏறக்குறைய 1000க்கும் அதிகமான நிகழ்ச்சிகள் இதுவரை தமிழகத்திலும், தமிழகத்தை தாண்டி பல பகுதிகளிலும் நடத்தப்பட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பது இஸ்லாம் குறித்தும், இஸ்லாமியர்களை குறித்தும், பிற மதத்தை சார்ந்த சகோதரர்களின் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்களையும் தவறான எண்ணங்களையும் களையும் பொருட்டும் அவர்களுக்கு சரியான முறையில் இஸ்லாத்தை குறித்தும் இஸ்லாமியர்களை குறித்தும் விளக்கக்கூடிய வகையிலும் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதில் நூற்றுக்கணக்கான எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் கலந்து கொண்டு அவருடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்திய தேசத்தை ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய நீட் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழலிலும் கூட வந்தே மாதரம் என்கின்ற பாடலை பாட மறுக்கக்கூடிய நேரத்தில், அதை அவமதிக்கக்கூடிய நேரத்தில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்காக எத்தனிக்கிறது. இவர்கள் இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்பது இந்த நாட்டை மதத்தின் ரீதியாக பிரிப்பதற்கு, மதத்தின் அடிப்படையில் பிரித்து இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்கின்ற நிலையை உருவாக்குவதன் மூலமாக தங்களுடைய ஆட்சியை நடத்தலாம் என்கின்ற நோக்கத்தில் இப்படிப்பட்ட சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இவர்களினுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய வகையிலும், இஸ்லாம் குறித்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தவறான புரிதல்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையிலும் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் இதுல கேட்கப்பட்டுச்சுன்ற விஷயத்தை கேட்கிறாங்க. ஒரு சகோதரி இஸ்லாமிய பெண்கள் அந்த கருப்பு நிறத்துல அந்த உடை அணிந்து கொள்றாங்களே, ஹிஜாப் என்கின்ற ஆடை அணிகிறார்களே, அது என்ன என்கின்ற ஒரு விஷயத்தை கேட்டார்கள். வட்டி என்கின்ற ஒரு கொடுமையை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை குறித்து கேட்டார்கள். பில்லி சூனியம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே, அதை குறித்து உங்களுடைய விஷயங்கள் என்ன என்று கேட்டாங்க. பேய் என்கின்ற நம்பிக்கை என்று இருக்கிறதே, அதை குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதை குறித்து கேட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிறது. இந்த கேள்விகளின் மூலமாக சில நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான ஒரு குணம், அந்த சகோதரத்துவம் என்கின்ற ஒரு நிலையோடு தான் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகிய முறையில் நாங்கள் பதிலளித்து இருக்கின்றோம். அவர்களும் அதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவராக கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அல்-அமீன், மாநில செயலாளர். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.